ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 300 பேர் சாப்பிடக்கூடிய கேஸு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி வந்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா எல்லோ கலர் கேசரி பவுடர் இருக்குல்லங்க, எங்களுக்கு எல்லோ கலர் வேணும்னு சொல்லி நாங்கள் எல்லோ கலர் கேசரி பவுடர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அது தண்ணி என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் விடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஹீட் ஆகி நல்லா சூடாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா 3 கிலோ ரவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதை பாருங்கள், ஒருத்தங்க வந்து ரவை கொட்ட இன்னொருத்தங்க வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டால் அது ரவை வந்து கட்டி ஆகிடும். ரவையை போட அப்படியே கலையிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. இது போல் நாங்கள் வந்து 3 கிலோ ரவையும் கொட்டி நல்லா கலரியாச்சுங்க. எல்லா ரவையும் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து அவங்க மூடி போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம 3 கிலோ ரவைக்கு தேவையான அளவு சர்க்கரை வந்து 3 கிலோ போட்டாங்க. 3 கிலோ சர்க்கரையை போட்டு நம்ம கலரணும். அது வந்து ஏன் கலரணும்னா அப்போ தாங்க அது ரவை கூட வந்து சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-5 மினிட்ஸ் வந்து நம்ம கலரி விட்டுக்கினே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்களா மாஸ்டர் எப்படி கலராங்கன்னு. கலர்னதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அப்படியே எடுத்து அதை வந்து அதில் வந்து 1/4 லிட்டர் நாங்கள் ஜிஆர்பி நெய் வந்து யூஸ் பண்ணோங்க. அப்போ தாங்க அதுக்கான நறுமணம் என்ன சொல்லுது, அது நெய்யோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அப்படியே தெரியும். அதாங்க நெய்யும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரி கிண்டிக்கினே இருந்தாங்க. அது ஏன்னா கிண்டாமல் இருந்தால் அதை வந்து அடி பிடிச்சிடும். அதுக்காக ஏன்னா சர்க்கரையும் போட்டு இருக்காங்க, ரவையும் இருக்குங்க. நல்லா கிண்டிக்கினே இருந்தாங்க. 5 to 10 மினிட்ஸ் அப்படியே கிண்டிக்கினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து பால் கோவான்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணது. இது கோவா வந்து நாங்கள் வந்து 300 கிராம் போட்டோங்க. அது கோவா 1/2 kg அது பாக்கெட்லேருந்து நாங்கள் எடுத்து அப்படியே போட்டாச்சு. போட ஒருத்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அது பால்கோவா இது வந்து கலையிட இருந்தாங்க. பார்த்தீங்களா, அது போடும்போது நம்ம அப்படியே போடாமல் அது வந்து உதியாக நம்ம இது பண்ணி போடணும். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் அது பால்கோவா போட்டதுக்கப்புறமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க வந்து கீழே இறக்கிட்டாங்க. குண்டாவை கீழே இறக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா முந்திரி, திராட்சை, செரி இது எல்லா பழத்தையும் உங்களுக்கு என்னென்ன நட்ஸு உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மில்கி மிஸ்கி 2 டப்பா பாக்ஸ், அது 200 ml வந்து 2 பாக்ஸ் வந்து அதை வந்து ஆட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி ஏன் தெரியுமா அப்படி கீழே வைக்காங்க, அது கீழே வைக்கிறதுனால அது உள்ளே இருக்க வந்து எல்லாமே அது வந்து அது கேசரிக்குள்ளே இறங்க அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா முந்திரி ஆட் பண்ணியாச்சு. முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்காமல், என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது உங்களோட விருப்பம். ஏன்னா நீங்கள் தான் சாப்பிட போகிறது. நாங்கள் ஆட் பண்ணது வந்து முந்திரி, திராட்சை, செரி எல்லா நட்ஸும் நாங்கள் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பாருங்கள் ஃபைனலாக நாங்கள் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் அது பாருங்கள், அதோட அவுட்லுக் பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை உடைச்சி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க, அவ்வளோ